कृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத் பகவத்கீதை 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். பகவான் அபராபிரகிருதி பராபிரகிருதி அப்படின்னு தன்னை 2 விதமாக நான் வெளிப்படுகிறேன் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சார். தன்னை புரிந்து கொள்வதற்கு பக்தி ரொம்ப அவசியம். பக்தர்கள் எந்த விதமாக இருக்கிறார்கள், இந்த பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இதையெல்லாம் சொல்லும் பொழுது காமியமான சகாமமான அந்த பக்தியானது குறைந்த அளவு பலன்களைத்தான் கொடுக்கிறது. நிஷ்காமமான நிர்குண பிரம்மத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த பக்தியானது, அந்த ஞானியினுடைய பக்தியானது அவனுக்கு நிறைவை தருகிறது. இந்த குறைந்த அளவு பலன் கொண்டது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அது ஏன் அப்படி இருக்கு, அந்த அந்த விதமான பக்தியிலேயே அவர்கள் ஏன் இருக்கிறார்கள் அப்படின்னா, இந்த மாயையினுடைய பிடியில் அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். என்னதான் அது குறைந்த அளவு, குறைந்த நேரம் அப்படின்னு எல்லாம் அந்த பலனை பத்தி சொன்னா கூட, இந்த உலகம் இழுக்க இழுக்க அவர்கள் மாயையின் பிடியில் போய்க்கொண்டே இருக்கிறது காரணத்தினால, அதிலிருந்து விடுபடாத இருக்கிறதுனால இந்த சகாம பக்தியிலேயே அவர்கள் திளைத்து கொண்டு இருக்கிறார். அந்த மாயை தானே உன்கிட்டயும் இருக்கு, உனக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லையாப்பா அப்படின்னா, இல்ல நான் மாயாவி, மாயை என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு, மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயை அது, அதனால என்ன அது எதுவுமே பண்றது கிடையாது. ஆனா அந்த மாயைக்குள்ள மாட்டிக்கொள்ளக்கூடிய இந்த ஜீவனாக இருக்கப்பட்டவன் அதிலிருந்து வெளிவருவதற்கு அவன் முயற்சிகள் செய்யாமல் இருக்கும் வரைக்கும் அதுலயே தான். சரி என்னப்பா பண்றது, அப்புறம் முயற்சி என்னதான் பண்ணணும் அப்படின்னு விருப்பு வெறுப்பெல்லாம் விட்டுடும். உனக்குன்னு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கடமையை மாத்திரம் நீ செய்து கொண்டு இரு. என்ன வந்தாலும் சரி, உன் கடமையில நீ தவறக்கூடாது. நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணகன்னு 3வது அத்தியாயத்திலே சொல்லிட்டு, உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மத்தை நீ செய்தாக வேண்டும். அந்த நியமிக்கப்பட்ட கர்மம்னு சொல்லும் பொழுதே அதற்கு நம்ம புரிஞ்சுக்கணும், அதுல என்னுடைய விருப்பு வெறுப்புங்கிறது அதுல சுத்தமா இருக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. கர்மத்துக்கே இந்த மாதிரினா மற்ற விஷயங்கள்ல என்னுடைய விருப்பு வெறுப்புங்கிறது பூர்ணமாக விளக்கப்பட்டதாக, வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனாக நீ இருக்க வேண்டும். இச்சாத்வேஷ சமுத்தேன துவந்தமோகேன பாரத, அந்த வேண்டுதல் வேண்டாமைங்கிற விஷயம் இருக்கே, விருப்பு வெறுப்பு தான் உன்னை நன்றாக உன்னை பலமாக இழுக்கிறது. அதனாலதான் நீ இந்த இன்ப துன்பங்களுக்குள்ள மாட்டிக்கொண்டு இன்பமே விழைந்து துன்பத்தை வேண்டாம் என்று வெறுக்கிறாய். நீ இன்பமும் விழையாதே துன்பமும் விழையாதே, ரெண்டுமே உனக்கு வரது வரும், அவ்வளவுதான். அந்த ஒரு மனநிலை, அந்த பேலன்ஸ்டு மைண்ட் வேணும் பாங்கிறார். ஏன்னா இந்த சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு முதல்ல கொஞ்சம் பக்குவம் வேணும். எடுத்த எடுப்புல இதை சொன்ன உடனே இந்த வச்சுக்கோ அப்படின்ன உடனே புரியிற மாதிரியான விஷயமா இது இல்லை. அப்ப இதுக்கான பக்குவம் இந்த மனசு வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பக்குவத்துக்கு நாம கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட வேண்டியதா இருக்கு. இல்ல நான் பிறந்ததுல இருந்து நான் ஸ்லோகம் படிக்காத நாளே கிடையாது, அது எஃபர்ட்டே இல்லையா அப்படின்னு நமக்கு தோணும். அதையெல்லாம் தாண்டி வெறும் ஸ்லோகங்கள் படிக்கிறதுங்கிறத தாண்டி நம்மளுடைய மனசு இந்த இந்த டீச்சிங் அப்சார்ப் பண்ற அளவுக்கு அந்த மனசுக்கு ஒரு பக்குவம் தேவைப்படுறது. அதுக்காகத்தான் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை பத்தியே பேசுறது சாஸ்திரம். இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்ப பாடமாக முதல்ல நீ சாதன சதுஷ்டய சம்பத்தியை வளர்த்துக்கோ. அதை வளர்த்து கொண்டு, அதனாலதான் அந்த அந்த எது வந்த போதும் தாங்கணும்னு சொன்னா, எதனால இன்பம் வந்தாலும் அந்த இன்பம் ஒரு பொருட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் சமம், தவம், உபரமா, திதிக்ஷா இதெல்லாம் ஏன் வச்சதுன்னா இந்த இன்ப துன்பங்கள்ல தான் மனசு ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் இதுதான் வேணும் எனக்கு. இந்த இன்ப துன்பங்கள் என்னுடைய
படிக்கிற வாழ்க்கையில எனக்கு இடராக இருக்கக்கூடாது. முக்கியமா நான் எதை பத்தி படிக்கிறேன்னா, என்ன பத்தி படிக்கிறேன். அது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்டா இருக்கு. அதனால அதுக்கு எனக்கு இடைஞ்சல் வரக்கூடாதுன்னு சொன்னா, எனக்கு இன்ப துன்பங்களின் நாட்டமானது கொஞ்சம் குறையணும். அதனாலதான் சொன்னேன், "நீ இந்த விருப்பு வெறுப்புகளுக்கு பின்னாடி போகாத. எப்படி விருப்பு வெறுப்ப நான் ஓவர் கம் பண்ணறது?" அப்படிங்கிறது தான் புண்ணிய கர்மணாம் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லி, நம்ம 28வது ஸ்லோகத்துல பார்த்தோம். யார் புண்ணிய கர்மங்கள் அதிகமாக செய்திருக்கிறார்களோ, அந்த இடத்துல நீங்க புண்ணியம் செய்யறதுங்கிறத ஃபிளாட்டா புரிஞ்சுக்காதீங்க. நான் நெறைய தானம் குடுத்திருக்கேனா, நான் நெறைய யாத்திரை பண்ணியிருக்கேனா, அறத்தோடு வாழ்க்கையை வாழ்கிறேனா, அந்த அறத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான அறம் எது அப்படின்னா, பாவனைகள், பண்புகள் இது 2ம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அத்தியாத்ம கல்விக்கு. நாம இந்த சடங்குகள் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருந்தாலும் ஒரு ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டோம்னாலே நமக்கு சடங்குகள்ல ஒரு ஈடுபாடு வந்துடும். அதனால அத பண்ணத்தான் பண்ணுவோம். ஆனா அந்த பாவனைகளும், பண்புகளும் நாம எப்படி ஒவ்வொரு பண்பும் முக்கியம். அதனாலதான் திருவள்ளுவர் இந்த துறவறவியல்ல 9 அதிகாரங்களை விரதங்களாக வச்சதுக்கு காரணம், இது ரொம்ப முக்கியம் ஒரு துறவிக்கு அப்படின்னு. அப்ப அவர் ஆரம்பத்துல இருந்தே துறவறவியலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல. அவர் பில்டப் பண்றார். ஒரு பர்சனா பில்டப் பண்றார். கொஞ்சம் கொஞ்சமா அவன் இல் வாழ்க்கையில இருந்து ஆரம்பிச்சு அவனுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும், மக்கள் பேருனா என்னது, அவன் அந்த அன்பை எப்படி பரிமாறிக்கொள்ளணும், விருந்தை எப்படி ஓம்பணும், நன்றி மறவாமல் எப்படி இருக்கணும், நடுவு நிலைமையாக எப்படி இருக்கணும், பொறாமை கொள்ளாமல் எப்படி இருக்கணும், இப்படி ஒரு ஒரு விஷயமாக அவர் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி ஒரு கேரக்டர் பில்டிங் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நல்லா இத ஆழ்ந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஏன் திருக்குறள் படிக்கிறோம், படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றோம்னா, இதெல்லாம் இதெல்லாம் படிக்கலைன்னா தெரியாது இல்லையா? திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்கிறார்னு தெரிஞ்சா நமக்கு பத்தாது. நமக்காக எழுதப்பட்ட அந்த நூல்ல நம்மள எவ்வளவு செதுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கணும். இந்த புண்ணிய கர்மனாங்கிற விஷயத்த சரியா புரிஞ்சுக்கணும் நம்ம. நாம செய்யக்கூடிய அத்தனை செயல்களிலுமே நமக்கு விருப்பு வெறுப்பு என்பது இருக்கவே கூடாது. ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைஷ்சரன் ஆத்மவசியை விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதின்னு சொல்றார் பகவான். ராகத்வேஷம்ங்கிறதே இருக்கக்கூடாது. அதுதான் விருப்பு வெறுப்பு தான். எல்லாம் வேற வேற வார்த்தைகள்ல உங்களுக்கு புரியறதுக்காக பலவே சுவாமி யூஸ் பண்ற வார்த்தைகள், நாம யூஸ் பண்ற வார்த்தைகள், திருவள்ளுவர் யூஸ் பண்ற வார்த்தைகள், ஏதாவது ஒண்ணுக்குள்ள மனசுல ஏறினா சத்தான் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. அதனால இந்த அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறது அதுதான் இந்த புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. சரி, என்ன புண்ணியத்தை சேர்த்தாச்சுன்னா என்ன 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 நான் நல்லா பண்படுத்தி கொண்டேன் என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, பாபம் குறையும். நமக்கு சேரக்கூடிய இந்த பாபமானது குறையும். நான் பாவமே இது வரைக்கும் செஞ்சதில்லையே யாருமே சொல்ல முடியாது. நம்மை அறிந்தோ அறியாமலோ ஏதாவது சில தவறுகள் நமக்கு நடக்கத்தான் நடக்கும். நம்ம அத 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 அப்படியே டிசோன் பண்ணிட்டு போகவும் முடியாது. ஆனா அந்த பாபங்களுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, பகவான சரியா புரிஞ்சுக்க முடியாம அந்த பாபம் பண்றதுங்கிறது தான் இருக்கிறதுலயே மோசமான எஃபெக்ட். இந்த பாபத்தினாலதான் எனக்கு நான் ஒரு உறவை இழந்தேன், அல்லது இந்த பாவத்தினாலதான் எனக்கு செல்வம் போச்சு அப்படின்னு எல்லாம் இருந்தா கூட அதெல்லாமே நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். ஆனா இந்த பிறவியை இழந்தேன் அப்படின்னு ஆகக்கூடாது. அதுதான் பகவானுடைய கன்சர்ன். நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இந்த இடத்துல அதைத்தான். அப்ப எனக்கு பாவம் குறையறதுக்கு பகவானுக்கு என்ன பெரிய கன்சர்ன்னா, என்ன புரிஞ்சுக்கணும்னா உனக்கு அந்த சுத்தமான மனமானது உனக்கு வேணும். சித்த சுத்தி கிடைக்கவே கிடைக்காது. எப்போ எனக்கு இந்த விருப்பு வெறுப்புங்கிற ராட்சசர்கள் உள்ள உக்காந்துட்டாங்களோ அதுக்கப்புறம் என்னால ஒரு காரியத்தை கூட சித்த சுத்தியோட எல்லாம் பண்ணவே முடியாது. பண்ணின காரியத்துக்கான பலனும் சித்த சுத்தியாக இருக்காது. யோன துவேஷ்டி ந காங்ஷதி நித்திய சந்நியாசிங்கிறார் இல்லையா 5வது அத்தியாயத்துல. ஏன ஞேயஸ்த நித்திய சந்நியாசி யோ ந துவேஷ்டி ந நித்திய சந்நியாசி. சந்நியாசினா என்ன? அனைத்தையும் துறந்தவர். எதை துறந்தால் அனைத்தையும் துறந்ததாகும்னு நாம ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா உபநிஷத்துல ஒரு கேள்வி வரும், எதை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும் அப்படின்னு. அதுதான் ஆத்மாவை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும்னு இந்த உபனிஷத் போகும். இங்க நாம கேட்கணும், நமக்கு எதை துறந்தால் அனைத்தையும் துறந்ததாகும். விருப்பு வெறுப்பை ந துவேஷ்டி ந காங்ஷதி.
இது வேணும், கொண்டா கொண்டா கொண்டான்னு கேட்க கூடாது. இது வேண்டவே வேண்டாம், எனக்கு வாழ்க்கையில இவங்களை பார்க்கவே வேண்டாம், இந்த விஷயமே வேண்டாம், இவங்க யாருமே வேண்டாம் அப்படின்ற ஒரு வெறுப்பும் நமக்கு இருக்கக்கூடாது. அப்ப இதைத்தான் பகவான் வந்து யாருக்கு அந்த பாபமானது போகிறதோ அப்படி ஒரு கல்மஷமே இல்லாத அந்த கிருதயத்துல தான் அந்த இறைவனானவன் அதுக்கு அதுக்கு சொல்றாரு இன்னொரு வார்த்தை அவர். அவன் வந்து துவந்துவ மோக நிர்முக்தா அப்படிங்கிற அந்த துவந்துவ மோக நிர்முக்தாலாம் போன தடவை சொல்லிட்டு திருட பிரதா ரொம்ப முக்கியமானது. இதையோ இன்னைக்கு பண்ணியாச்சு. இப்ப சொன்ன ஒரு வேகத்துல நேத்திக்கு மேடம் பேசின போது விவேகானந்தர் பத்தி பேசின போது நம்ம எல்லாருக்குமே அப்படியே ரத்தம் சுருன்னு ஏறிட்டு இல்லையா? விவேகானந்தர் மாதிரியே நம்மளும் இருக்கணும், அவ்வளவு சுறுசுறுப்பா, அவ்வளவு நன்னா இருக்கணும், அவ்வளவு தாட்ஸ் இருக்கணும், அவ்வளவு வந்து இது பாசிட்டிவா இருக்கணும், எல்லாம் வந்தது எல்லாருக்குமே. அந்த மாதிரி அந்த நேரத்துல மாத்திரம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வயிறு இருக்கிறது அப்படிங்கிறது ஆகக்கூடாது. அது எப்படியோ அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம வந்து பகவான் சொல்றாரு கிடுகிடுன்னு பில்ட் பண்ணிட்டே வராரு கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப நாமளும் இப்படி இருக்கணும், நாமளும் இப்படி இருக்கணும். அப்புறம் கிளாஸ் முடிச்சாச்சுன்னா மூட்டை கட்டிட்டு மத்த வேலையை பாக்குறது. அப்ப இதெல்லாம் இல்ல, அப்படி இல்ல. திருட பிரதாங்கிறது என்ன? எப்போதும் இது வந்து விடவே கூடாது. இந்த சித்த சுத்திக்கான ஒரு இது இருக்கே, சாதனைகள் இருக்கே, அதை நாம ஒரு நாளும் விடவே கூடாது. இந்த நமக்கு எப்ப நம்மள செல்ஃப் ஆடிட் பண்ணிக்கொண்டேதான். ரொம்ப ரொம்ப புண்ணியம் வேணும் நிஜமாவே. இந்த விஷயங்களை நாமளே செல்ஃபா பண்ண வேண்டி இருக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் வேணும். இந்த சகாம பக்தியிலிருந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் டு நிஷ்காம பக்தி. அந்த நிஷ்காமமாக எந்த காரியம் செய்தாலும் எனக்கு இதை பண்ணினா எனக்கு என்ன கிடைக்கும், நான் இப்ப இத சொன்னேன்னா என்ன பாராட்டுவாங்களா? அப்பனா தான் நான் சொல்லுவேன். இல்லைன்னா நான் எதுக்கு சொல்லணும், நான் எதுக்கு எஃபர்ட்ஸ் போடணும்? நான் எஃபர்ட்ஸ் போட்டு எல்லாம் பண்ணிட்டு என்னை யாருமே பாராட்டலன்னா அப்புறம் என்ன யூஸ் இருக்கு? இதே பார்த்தோம்னாலே ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், அதுவே நமக்கு காமனைங்கிறது வந்து உட்காந்து யாரு பாராட்டினாலும் சரி, யாரு தூத்தினாலும் சரி, என் கடமையை நான் பண்றேன். எனக்கு என்ன ரோல் பிளே இருக்கோ நான் அதை பண்றேன். அம்மா ரோலா பண்றேன், மனைவி ரோலா பண்றேன், மாமியார் ரோலா பண்றேன், அவ்வளவுதான். அதுல எனக்கு எந்த ஒரு ஆக்கிருதியும் கிடையாது. இப்படித்தான் இந்த உலக வாழ்க்கையை நாம வாழ்ந்து ஆக வேண்டும். அப்படி பண்ணும்போது இப்ப நிறைய உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டே தான் இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சு 7வது அத்தியாயத்தை ஆரம்பிச்சதுல இருந்துதான் நிறைய பேருக்கு கேள்விகளே வருது. அது வரைக்கும் அதிகமாக கேள்விகள் வரல. இதுக்கு நான் ஒரு காரணம் என்னன்னு நினைக்கிறேன்னா, நம்மளை பத்தி படிக்கிறச்சே, இந்த ஜீவன் அப்படிங்கிற ஆங்கிள் படிக்கிறச்சே அது புரிஞ்சிருது, சிலது புரியாத மாதிரி இருக்கு. சரி போக போக புரியும்னு தோன்றுது. சரி நமக்கு தானே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, இது இம்ப்ளிமெண்டேஷன்ல தானே வரப்போறது அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஆனா இறைவன் வரும்பொழுது நமக்கு எல்லாருக்குமே ஒரு பிக்சர் இருக்கு. அந்த பிக்சர் எல்லாம் இந்த இடத்துல உடைக்கிறார் பகவான். அதனால நமக்கு என்ன ஆயிடுறதுன்னா இதுல நிறைய கேள்விகள் வந்துடுறது. நான் அப்புறம் எந்த தெய்வத்தை கும்பிடுறது, நான் கும்பிடுறதா வேண்டாமா, நான் அப்ப வந்து இதுக்கு நமஸ்காரம் பண்றது கரெக்டா, எவ்ரி ஆக்டிவிட்டியில நம்மளுக்கு கேள்வி வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஜீவனாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வரைக்கும் நமக்குள்ள கடமை ரோல் பிளே. அததான் சொல்றேன், ரோல் பிளே பண்ணிட்டே தான் இருக்கும். நான் போய் கோவில் நின்றுட்டு சாமி நானும் ஒண்ணுதான், என்ன பெரிய உழுந்து கும்பிடுறது அப்படின்னா பேசுவாங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளவு உட்காந்து வாங்கன்னு படிக்கணும்? எங்க நமக்கு இந்த அகங்காரத்தையே தூக்கி எறியறோம், அதுதான் படிக்கிறோம் நம்ம. இந்த நான்கிற எண்ணம் இருக்கிறதே அந்த அகங்காரத்துலதான். நான்கிற எண்ணமே வந்து வெளியில தோன்றாத அளவுக்கு அந்த பாடமானது நமக்கு, நான் யாருங்கிற பாடமானது நமக்கு நன்றாக உள்ள உரமாகி இருக்கணும். நான் இந்த உடம்பு மனசு புத்தி அல்ல, சர்வத்திர இருக்கக்கூடிய அந்த தூய உணர்வே நான், தூய உணர்வே இறைவன், இறைவனும் நானும் அந்த கோணத்தில் ஒன்றுதான். ஆனால் உபாதியின் திருஷ்டியில், இந்த உடல் மனம் புத்தி என்ற திருஷ்டியில் நான் சிற்றறிவன், அவன் வாலறிவன், அவனுடைய வாலறிவுக்கு நான் தலை வணங்குகிறேன். பிரைம் மினிஸ்டரும் நானும் ஹியூமன் பீயிங் தான். ஆனா அவர் பிரைம் மினிஸ்டர் தானே. நான் அவரை போய் பார்க்கும் பொழுது அந்தக்கான ஸ்தான மரியாதை எல்லாம் கொடுக்க வேண்டாமா? நீயும் மனுஷன் நானும் மனுஷன் சொல்லுவோமா? அங்க சேம். அதனால அந்த ரோல் பிளே அப்படிங்கறத நல்லா மனசுல ஏத்தி கொண்டு, அந்த ரோல் பிளே எப்படி பண்றோம் நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. பெரிய ஞானத்தை அடைந்தவர்கள் கூட பூஜை பண்றாங்களே, ஏன் பண்றாங்க? எதுக்காக? அவங்களுடைய குரு வரும்போது அவங்க வந்து அந்த வணக்கத்தை காமிக்கிறாங்க, அந்த மரியாதையை காமிக்கிறாங்க. எத்யத் ஆசுரத்தை சிரேஷ்டக தத்துதேவே தரோஜனக பகவான் சொல்லியிருக்கார். அவங்க அப்படி பண்ணலைன்னா அவங்ககிட்ட படிக்கிறவங்க எப்படி பண்ணுவாங்க? அப்புறம்
அதனால இந்த தர்மம், உலகாயத்த தர்மம் அப்படிங்கறத நாம விட்டுறக்கூடாது. இதைத்தான் நான் போன கிளாஸ்ல சொன்னேன், வியாவகாரிக சத்தியம் அப்படின்னு. விவகாரத்துல இங்க விவகரிக்கும் பொழுது நான் ஒரு ஸ்தானத்தில் இருப்பேன், இவர் ஒரு ஸ்தானத்தில் இருப்பார், அவர் ஒரு ஸ்தானத்தில் இருப்பார். ஸ்தானங்களை நாம் மதிக்கிறோம், அவ்வளவுதான். பாரமார்த்திகமாக இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு த அல்டிமேட் ரியாலிட்டி, த அப்சல்யூட் ரியாலிட்டி, அங்க நாம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அறிவு மட்டும்தான் வேண்டும். இதை இதுல காட்ட முடியாது. நானும் நீயும் ஒண்ணுன்னு எப்ப பார்த்தாலும் கட்டிகிட்டே இருக்க முடியாது. இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். இட்ஸ் சோ ஆக்வர்ட் டு ஈவன் திங்க், இல்லையா? அதனால நம்ம இது அறிவால் உணரக்கூடியது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதைத்தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு நாம 29, 30 2 ஸ்லோகங்கள் பார்க்கணும். ஜரா மரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தி யே தே பிரம்ம தத்விது கிருத்ஸ்னம் அத்யாத்மம் கர்ம சாகிலம். ஜரா மரண மோக்ஷாய, மூப்பு மரணத்திலிருந்து விடுபட, மூப்பு மற்றும் மரணத்திலிருந்து விடுபட, மாம் என்னை, ஆஸ்ரித்ய சரணடைந்து, ஏ எவர்கள், யதந்தி முயற்சி செய்கிறார்களோ, தே அவர்கள், கிருத்ஸ்னம் முழுமையான, தத் பிரம்ம அந்த பிரம்மத்தையும், இன்னொரு தடவை நீங்க சப்ளை பண்ணிக்கணும், கிருத்ஸ்னம் அனைத்து, அத்தியாத்மம் அத்தியாத்ம தத்துவத்தையும், அகிலம் அனைத்து, கர்ம ச கர்மத்தையும், விதுகு அறிகிறார்கள். மூப்பு மரணத்திலிருந்து விடுபட என்னை சரணடைந்து எவர்கள் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் முழுமையான அந்த பிரம்மத்தையும், அனைத்து அத்தியாத்ம தத்துவத்தையும், அனைத்து கர்மத்தையும் அறிகிறார்கள். அடுத்த ஸ்லோகம் இதோட கண்டினியூஷன். சோ அதோட பதவுரையும் பார்த்துட்டு அப்புறம் விளக்கம். ஏச்ச மேலும் எவர்கள், ச அதிபூதம் அதிதைவதம் அதிபூதத்தையும் அதிதைவதத்தையும், ச அதி யஜ்ஞம் அதியஜ்ஞத்துடன் கூடியவனாக, மாம் என்னையும், விதுகு அறிகிறார்களோ, தே அவர்கள், வைதிக மார்க்கத்தில் நன்கு உள்ளத்தை செலுத்தியவர்களாய், யுக்த சேதசக வைதிக மார்க்கத்தில் நன்கு உள்ளத்தை செலுத்தியவர்களாய், பிரயாண காலே அபிச்ச மரண காலத்திலும், மாம் என்னை எவ்வாறு தியானிக்க வேண்டும் என்பதை பற்றியும், விதுகு அறிகிறார்கள். மேலும் எவர்கள் அதிபூதத்தையும் அதிதைவத்தையும் அதியஜ்ஞத்துடன் கூடியவனாக என்னையும் அறிகிறார்களோ அவர்கள் வைதிக மார்க்கத்தில் நன்கு உள்ளத்தை செலுத்தியவர்களாய், மரண காலத்திலும் என்னை எவ்வாறு தியானிக்க வேண்டும் என்பதை பற்றியும் அறிகிறார்கள். இது இந்த 2 ஸ்லோகமும் அடுத்த அத்தியாயத்துக்கான ஒரு அச்சாரமா பகவானே போட்டிருக்க. யூஸ்வலா அடுத்த அத்தியாயம் இதுவாத்தான் இருக்க போறது அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த லாஸ்ட் ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டு அதுல இருந்து நம்ம ஒரு கனெக்ஷனை எடுத்து பார்ப்போம். எடுத்துக்காக அடுத்த அத்தியாயம் இப்படி ஆரம்பிச்சிருக்கு. இங்க பகவான் எக்ஸ்பிளிசிட்டாவே இதுதான் சீட் ஃபார் த நெக்ஸ்ட் அத்தியாயம்ங்கிறத கொடுத்துடுறார். ஏன்னா அடுத்த அத்தியாயத்துல அர்ஜுனன் இதனுடைய விளக்கத்தை தான் கேட்பான். இங்க என்ன சொல்றார், ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாரு, இத என்ன உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்க. போன ஸ்லோகம் என்ன சொல்லிட்டு அப்படின்னா, துவந்துவமோக நிர்முக்தாக, யார் துவந்துவமோக நிர்முக்தனாக ஆகிறான் அப்படின்னா, பாபங்களிலிருந்து விடுதலை பெற்று பாபம் குறைந்தவன், அதாவது புண்ணிய கர்மத்தினால் பாபத்தை குறைத்தவன், அவனுக்கு துவந்துவமோகம் என்பது போகிறது. அப்ப அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, உறுதியான ஈடுபாட்டுடன் என்னை பஜிக்கிறார்கள். இந்த இருமைகளை கடந்தவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? இந்த இன்ப துன்பங்களை நாடாமல் விருப்பு வெறுப்புல எண்ணம் இல்லாம இருக்கிறார்கள். அவர்கள் இறைவனை நிஷ்காமமாக நிர்குணமாக அந்த பிரம்மனை வழிபடுகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது சகாமமா சகுணமா வழிபட்டாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல
சகுனமா இருந்தால் கூட அவர்களுடைய எண்ணங்கள் விருப்பு வெறுப்பு இல்லாததாக, கடமையில் மாத்திரம் கவனம் இருப்பதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம போன ஸ்லோகத்துல அவர்கள் என்னை பஜிக்கிறார்கள். மாயையிலிருந்து விடுபட்டு இது மாதிரி இறைவனே கதி அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள், இறைவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அவருடைய சொற்களை நன்றாக படிக்கணும் அப்படின்னு நினைத்து ஆசைப்பட்டு அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்று குருமுகமாக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பத்தி நம்ம பார்த்தோம். அவர்களுக்கு என்ன குறிக்கோள், எதுக்காக போய் குரு கிட்ட உட்காந்து வாங்கன்னு படிக்கிறாங்க? ஏதாவது எக்ஸாம் எழுதி பிஹெச்டி இது பண்ணி வைவா ரிசல்ட் எல்லாம் வாங்க போறாங்களா? டாக்டரேட் வாங்க போறாங்களா? கிடையவே கிடையாது. சொல்ல போனா இவ்வளவு எஃபர்ட்ஸுக்கு 4 டாக்டரேட் கூட கொடுக்கலாம். அவ்வளவு படிக்கணும். சுவாமிஜி சொல்லுவார், ஆயுசே பத்தாது படிச்சு முடிக்கிறதுக்கு, அவ்வளவு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு. எப்படியா எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் நமக்கு புரியணும். அதுக்காக பல ஆங்கிள் பல விஷயங்களும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க நம்மளுடைய பெரியவர்கள் எல்லாம். அப்ப அவ்வளவு விஷயம் படிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னா அதோட பர்பஸ் தான் என்ன? எல்லா மனிதனுக்கும் இந்த பகவத்கீதை ஆரம்பிச்ச போது நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிச்சோம். என்ன பிரச்சனை இந்த அர்ஜுனனுக்கு? விஷாத யோகம் ஏன் வருது? என்ன ப்ராப்ளம் அவனுக்கு? பயம் ஏற்படுறது இல்லையா? என்ன பயம்? இந்த உறவெல்லாம் போயிடுமோ, இந்த உறவெல்லாம் செத்து போயிடுவாங்களே, இந்த உடல் எல்லாம் போயிடுமே அப்படிங்கிற அந்த உடல்கள் போகிறது தான் உறவு போறதுன்னு நினைத்து கொண்டான் இல்லையா? அவர்கள் போவதுன்னு நினைத்து கொண்டான் இல்லையா? அப்ப அதுதானே பயம். அந்த பயம் எது? முக்கியமான பயம். பயத்திலேயே முக்கியமான பயம் எதுன்னா மரண பயம். அதைத்தான் பகவான் அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு நான் 2வது அத்தியாயம் 1வது அத்தியாயங்கள்ல சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பகவான் என்ன சொல்ற, எதுக்காக இவளை என்ன பஜிக்கிறாங்க அப்படின்னா மரணம் மற்றும் மூப்பு. எல்லாருக்கும் பயம் என்னன்னா வயதாகுது. நாம இளமையில இருக்கும் பொழுது நமக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் வயசாகும் போது குறைஞ்சு போயிடும். இந்த குறைஞ்சு போகும் பொழுது என்ன ஆகுது, நமக்கு என்ன ஆயிடுமோ, இல்ல நாம இல்லைன்னா மத்தவங்களுக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற இந்த 2 விஷயங்கள்னாலதான் நம்ம மனசு கிடந்து திண்டாடுறது. நம்ம அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த உடம்பு நானுன்னு நினைத்து கொண்டு இருக்கோம் இல்லையா? இந்த உடம்பளவுக்கு தான் நான் அவைலபிளா இருக்கேன், நான் ஐ எம் ரெஸ்ட்ரிக்டட் டு திஸ் பாடின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் காரணம் முக்கியமான இந்த பயத்துக்கு. அந்த பயத்தை பகவான் 2வது அத்தியாயம் தொடர்ந்து போக்கிக் கொண்டே வருகிறார். இப்ப இந்த ஜரா மரணம், இது 2 ஜரா மரணம்ங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரே ஒரு பிறவியில வரக்கூடிய வயசாயிட்டுன்னு பயப்படுறாங்கப்பா, அவங்கள வேணா இந்த கீரியாட்ரிக்ஸ் படிச்சிருக்கிறவங்கள்ட்ட கொண்டு போய் கவுன்சிலிங் கொடுக்கலாமா? பகவான் இங்க மீன் பண்றது இந்த உடம்போட ஜராவோ, இந்த உடம்போட மரணத்தையோ பத்தி மட்டும் இல்ல, இந்த பர்த் சைக்கிள் அவர் மீன் பண்ற. பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சி இருக்கு இல்லையா? அந்த சுழற்சி ஏன் வருது அப்படின்னு திங்க் பண்ணக்கூடியவர்கள் தான் இந்த பகவானை விருப்பு வெறுப்பில்லாமல், இன்ப துன்பங்களை நாடாமல் இறைவனை சரணடைந்தவர்களுடைய ஒரே ஒரு கேள்வியாக இருக்கும், எனக்கு பிறப்பு இறப்பு என்ற சுழல் வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஆசையாக இருக்கும். அதுக்காக தான் பகவானை எல்லாரும் நம்ம இப்ப ஆஃப்டர் 50+ 60+ எல்லாம் என்ன வேண்டிக்கிறோம் சாமி கிட்ட? நம்ம கடந்து போயிடக்கூடாது, அப்படியே போயிடணும். அதானே எல்லாருடைய காமன் இது என்ன ரிக்வெஸ்ட்? என்ன? கடந்து போயிடக்கூடாது, சட்டுன்னு போயிடும். இழுக்கக்கூடாது, உடனே போயிடும். எனக்கு மரணம் வரும்னு தெரியறது, எனக்கு ஜரா வந்திருக்குன்னு எனக்கு தெரியறது. எனக்கு துன்பத்தை நான் விரும்பவில்லை, நான் துன்பப்படுவதையும் விரும்பவில்லை, என்னால் மற்றவர்கள் துன்பப்படுவதையும் நான் விரும்பவில்லை. ஆனா இந்த இதை படிச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு விஷயம் புரியணும். இந்த துன்பம் என்பதோ இன்பம் என்பதோ நாம் இப்பொழுது செய்யக்கூடிய செயல்களால் மட்டுமல்ல, இதெல்லாம் முன்னாடி பண்ணது, அதனுடைய தொடர்ச்சி எல்லாமே இருக்கு. இந்த பிராரப்தம்ங்கிறது நம்மளை எங்க கொண்டு போகும்னே நமக்கு தெரியாது. அதனால பிராரப்தத்தின் கையில் நம்மை ஒப்படைத்து விட்டு இறைவனை பரிபூர்ணமாக சரணடைந்தோம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? இங்க அதுதான் பகவான் சொல்லக்கூடியது இந்த 2 ஸ்லோகங்களை. அப்ப இறைவனை சரணடைபவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அவர் தெரிய வைக்கிறார் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற, கிருத்ஸ்னம் தத் பிரம்ம அப்படிங்கிறார். கிருத்ஸ்னம்னு சொன்னா எல்லாம், அதை பத்தி என்ன அறியணுமோ எல்லாத்தையும், அனைத்து அப்படின்னு. பிரம்மனை பற்றிய முழுமையான அறிவு அவனுக்கு கிடைக்கும். பிரம்மனை பற்றிய முழுமையான அறிவு எங்கேருந்து கிடைக்கும் அவனுக்கு? அவனே புஸ்தகம் பார்த்து படிக்க மாட்டான். நம்ம இட் இஸ் இன்டைரக்ட்லி இன்வால்வ். தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையாம்னு முன்னாடி டைரக்டா சொல்லிட்டார் 4வது அத்தியாயம். இங்க அது என்ன சொல்றாரு, அவனுக்கு பிரம்மத்தை பற்றிய முழுமையான அறிவு கிடைக்கும்.
சரி 4வது அத்தியாயம் படிச்சிருக்கான் அப்படிங்கிற போது அவன் டெஃபினட்டா அவன் குருவை நாடணும்னு தெரிஞ்சு வச்சிருப்பான். இப்ப குரு கிட்ட உட்காந்து படிக்கிறச்ச புரியணுமே, அங்க ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா? இப்ப நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இது என்னோட எஃபர்ட்னால மட்டும்தான் மோட்சம் கிடைக்கிறது கிடையாது. என்னோட எஃபர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயின் மெயின் பார்ட்டே என்னோட எஃபர்ட் தான். அதை விட முக்கியமானது இறைவனுடைய அருள். இந்த என்னோட எஃபர்ட்டும் இறைவனுடைய அருளும் சேரும் பொழுதுதான் எனக்கு முக்தி என்பது புரிகிறது. அந்த முக்தி புரியறதுக்கு எனக்கு முதல்ல புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரம்மன்னா என்ன? அந்த எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்க தூய உணர்வுனா என்னன்னு எனக்கு புரியணும் இல்லையா? அந்த தூய உணர்வை பற்றிய விஷயங்களை எனக்கு குருமுகமாக சொல்லப்பட்டு அது எனக்கு புரியவும் செய்யும். நான் முழுமையாக சரணடைந்தவனாக இருந்தான். இதுதான் நம்ம கண்டிஷனையும் புரிஞ்சுக்கணும். நீ ஏதோ அறகுறை இது வச்சுண்டு பிலீஃப வச்சுண்டு நான் பாட்டுக்கு நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். நான் மாசத்துக்கு ஒரு குரு இவர்கிட்ட கேட்டு பார்த்தேன், ஒன்னும் இப்படி இல்ல. சரி அடுத்ததுல போனேன், அடுத்ததும் இல்ல, அடுத்தது போனேன். எத்தனையோ கேட்கிறேன்ப்பா, ஒண்ணுமே புரியவே மாட்டேங்கிறது. கடைசியில ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு. நானே படிக்கலான்னு படிக்கிறேன், அதுவும் ஒண்ணும் மண்டையில ஏற மாட்டேங்கிறது. அப்படின்ற நிலைமைக்கு அது வந்துரும். ஒரு குருவை பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த குரு கிட்ட ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோட உட்கார்ந்து பொறுமையா படிக்கணும். அப்பதான் அது புரியும். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது. அத்தியாத்மம்ங்கிறது தன்னை பற்றி தன்னை பற்றிய முழுமையான அறிவு. நான்கிறது என்ன? என்னைத்தான் சடனா நினைத்து எண்ணியோ சொன்னீரையா, தன்னைத்தான் அறியாமாந்தல் தரணியில் ஒருவர் உண்டோ, நின்னைத்தான் நம்பினேற்கு நிர்ணயம் அருளுவீரே அப்படின்னு கேட்டான் அந்த சிஷ்யன். அப்பனா நீ யாருன்னு சொல்லுப்பா அப்படின்னா, நான் இந்த உடம்பு தானே அப்படின்னு. அப்புறம் சிரிச்சாராம் அந்த குரு. அப்படித்தான் கைவில்லை நவநீதத்துல அது போறது பாட்டு. உடம்புதான் நானுன்னு நினைத்து கொண்டு எவ்வளவோ காலமாக இருந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? உடம்பை தாண்டி நான் உடம்புக்கு வேறாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது புரியறதே முதல்ல கஷ்டம். ஃபர்ஸ்ட் தேகம்தான் நானுங்கிற எண்ணத்துலதான் ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் ஜீவன் நானுன்னு கொஞ்சம் எலிவேட் ஆறோம். அதுக்கப்புறம் நான் தான் பிரம்மன்னு சொல்லி கொடுக்கிறார் குரு. அந்த அத்தியாத்மங்கிறது என்னை பற்றிய முழுமையான அறிவு. எனக்கு என்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு, எனக்கு என்ன ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் சாஸ்திரம் எனக்கு என்னையே காட்டுகிறது. அது வரைக்கும் எனக்கு என்னையே தெரியல. அப்புறம் கர்மனா என்ன அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாரும் நிறைய கர்மத்தை பத்தி பேச சொன்னா ஒரு ஆளுக்கு ஒரு மணி நேரம் கொடுத்தா கூட லெக்சர் அடிச்சுன்னு உட்காந்துருக்கும். அது ஒர்க்னா என்ன, ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னா என்ன, எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் தெரியாத டாபிக்கே கிடையாது. நம்ம எல்லாம் பழம் தின்னு கொட்டப்பட்ட ஆளுக்கு தான் அதுல எல்லாம். ஆனா பகவான் சொல்ற கர்மம் அப்படிங்கிறதும் அகர்மம்ங்கிறதும் என்ன, கர்மம் யாருக்கு, அகர்மம் யாருக்கு, இதெல்லாம் நம்ம 4வது அத்தியாயத்துல படிச்சிருக்கோம். இந்த சமயத்துல நான் திரும்பியும் சொல்றேன், போன கிளாஸ்ல ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன். அதை ரொம்ப கர்ம ஸ்ரத்தையா படிச்சுட்டு அந்த ஹோம்ஒர்க்கை நான் இவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணேன். இத்தனை ஸ்லோகம் நீங்க சொன்னதை தாண்டி இன்னும் 4 ஸ்லோகம் கூட சேர்த்து படிச்சேன். அதனால எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது அப்படின்னு ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்தது. நான் சொல்லணும்ல, அந்த சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கணும் இல்லையா? ஒருத்தர்னால எனக்கு ஒரு மணினாலும் அந்த மணிதான் எனக்கு. அதனால அது எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். நான் திருப்பி நானும் சளைக்கவே மாட்டேன். வாரம் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். நீங்க செய்யறவா செய்யுங்க, அவ்வளவுதான். ஸ்லோகா நம்பர் 17ல இருந்து 4th சாப்டர் 17ல இருந்து நீங்க 22 23 வரைக்கும் நீங்க எடுத்து கர்மம் அகர்மம் இதுதான் நம்ம அங்க டாபிக் படிச்சிருக்கோம். கர்மண்ய கர்மய பஷ்யே அகர்மணீச்ச கர்மயக ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்த கிருத்ஸ்ன கர்ம கிருத்து. செய்யும் செய்கை செய்து முடித்தவன்கிறது யாரு அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு அவனோட இது எப்படி இருக்கு, அந்த ஞானியினுடைய மகிமை என்ன அப்படிங்கிற விஷயத்த நாம அங்க படிச்சிருக்கோம். திரும்ப நான் அந்த கிளாஸ் சொல்ல போறது கிடையாது. எல்லாம் நம்ம நிறைய படிச்சாச்சு. உங்களுக்கு ஸ்லோகா ரெஃபரன்ஸ் கொடுத்தா உங்க நோட்ஸை பார்க்கலாம், இல்லைன்னா டைம் இருந்ததுனாக்க கிளாஸை ஹை ஸ்பீட்ல வச்சுக்கூடாது கேட்டு அந்த விஷயத்தையாவது அட்லீஸ்ட் கிரகிச்சுக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்குன்னா இந்த கர்மத்தை பற்றி புரிந்து அறிகிறார்கள் அப்படின்னா இப்படி அறிகிறார்கள். இந்த கர்மத்தை நன்றாக அறிந்தவன் எப்படி இருப்பான்ங்கிறது அவர்களுக்கு புரிந்தால்தான் தான் செய்வது கர்மமா அகர்மமான்னு அவனுக்கு புரியும். இல்லைன்னா அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, நான் இந்த வேலை செய்யலையே, அந்த வேலை செய்யலையே, அங்க போலியே இங்க போலியே, அவன் அப்படியே அந்த தாபத்திலேயே அவன் திரிஞ்சு கொண்டு இருப்பான். அதனால அவனுக்கு அந்த ஆயாசம் தான் வரும். தொடர்ந்து கர்மாக்களை ஒரு பலனை எதிர்பார்த்து செய்து கொண்டே இருக்க ஆயாசத்தை தவிர வேற ஒண்ணுமே வராது. அதைத்தான் பகவான் மறுபடியும் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கர்மம் செய்ய வேண்டிய முறை என்ன அப்படின்னு.
அப்ப இந்த சகாம பக்தியை விட்டுட்டு நிஷ்காம பக்தி அப்படிங்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ பெருசா ஒரு வார்த்தைகள் போட்டிருக்கே நீங்க நினைக்காதீங்க. இதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. இந்த அபர ஞானம்ங்கிறத தான் இப்படி பிரிக்கிறார் பகவான். அழகான டாபிக்ஸ் கொடுத்து நமக்கு பிரிக்கிறாரு. பிரம்ம பிரம்மனா என்ன? பரஜானம் தான் பிரம்ம ஜானம். பராபிரகிருதிங்கிறதுக்கு என்ன சொன்னாரோ அதேதான் பிரம்மனை பத்தியும் படிக்கிறோம் இல்லையா? அதனால அபர அப்படிங்கிற விஷயத்த இங்க ஆரம்பிச்சார். அதையே தான் அடுத்த இதுல அடுத்த சாப்டர்ல அவர் என்ன பண்ண போறாருன்னா, அதை 7 விதமா பிரிக்க போறார். அந்த விஷயங்களை பிரிச்சு அதை அவனுக்கு சொல்லி கொடுக்க போறார். கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தின ஒரு நியூஆன்சஸ் அவனுக்கு கிடைக்கும். இன்னொன்னு அடுத்த சாப்டர் கொஞ்சம் உபாசனா கிரமமா இருக்கும். கிரம முக்தி அப்படிங்கிற விஷயத்தையும் அங்க டீல் பண்ணுவார் பகவான். சோ அதனால இங்க இந்த ஸ்லோகத்துக்கு இந்த அளவுக்கு நம்ம பார்க்கிறோம். இப்ப ஏன் இது தெரியணும் அப்படின்னு சொன்னா, இந்த பிரம்மத்தை பற்றியும் தன்னை பற்றியும் தன்னுடைய செயல்களை பற்றியும் ஏன் தெரியணும் அப்படின்னு சொன்னா, இது தெரியாததுனாலதான் அவன் தன்னை ஒரு லிமிட்டட் பர்சனா நினைத்து கொண்டு எப்பொழுதும் பயத்திலேயே இருக்கிறான். இருப்பது ஒன்றுதான் தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பயம் அப்படிங்கிறது போயிடும். அபயம் அப்படிங்கிறது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். த்விதீய ஆத்மை பயம் பவதி அப்படின்னு வேத வாக்கியம் இருக்கு. 2வதா ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டாதான் நமக்கு பயம் வருது. இன்னொரு வாக்கியம் இருக்கு, உதரம் அந்தரம் குருதே அத தஸ்ய பயம் பவதி. யார் வேற்றுமையை பார்க்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பயம் இருக்கும். ஒற்றுமையை மட்டும் நோக்கக்கூடியவனுக்கு பயம் என்பதே இருக்காது. இதுதான் அவனுக்கு இந்த பிறப்பு இறப்பு சூழலை கடக்கணும்னா அவன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பகவானுடைய தீர்மானம். அடுத்ததுல என்ன சொன்ன? அதிபூதம் அதி தெய்வம் அப்படிங்கறதெல்லாம் நான் தான் அப்படிங்கிறத அவன் புரிந்து கொள்வான் அப்படின்னு. இங்க அதிபூதம் அதி தெய்வம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பூதம் அப்படின்னு சொன்னா இந்த பஞ்ச பூதங்களால் ஆன இந்த பிரபஞ்சம். அதிபூதம் அப்படின்னா இந்த கம்ப்ளீட் பிரபஞ்சம் ஃபுல்லா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது அப்படின்னா, அது இறைவன் தான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். 3வது அத்தியாயத்திலேயே இந்த விஷயங்கள்லாம் வந்துடுச்சு. நம்ம இங்க உபாதான காரணமாக இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத அவன் புரிந்து கொள்வான். அதிபூதமாக நான் தான் இருக்கிறேன். இதற்கெல்லாம் அவனுக்கு என்ன கண்டிஷன் மறந்துடாதுங்க. அவனோட கண்டிஷன் என்ன? அவன் இச்சாத்வேஷ சமுத்தேனால இருந்து நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க. அவனோட கண்டிஷன்ஸ் என்ன? அப்படி விருப்பு வெறுப்பில்லாத அவனுடைய மனநிலை இருக்கணும். அவன் அறவழியில் நடந்து கொண்டிருக்கணும். இதெல்லாம் கண்டிஷன்ஸ். அப்போதான் அவனுக்கு இறைவனை சரணடைய வேண்டும் என்ற எண்ணம் வரும். சரணடைந்தால்தான் அவனுக்கு மோட்சத்துக்கான ஒரு வழியானது பிறக்கும். அப்ப அவனுக்கு இந்த நாலேஜ் எல்லாம் அவனுக்கு கிடைக்கிறது. அதி பூதம் அதி தெய்வம்னு பகவானை ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நிமித்த காரணனாக இறைவன் இருக்கிறான். நம்ம பார்க்கிறோம், இறைவன் அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இது நிமித்த காரணமாகவும் இறைவனே இருக்கிறார், உபாதான காரணமாகவும் இறைவனே இருக்கிறார். உபாதான காரணம்னு சொன்னா மெட்டீரியல் காஸ், நிமித்த காரணம்னு சொன்னா இன்டெலிஜென்ட் காஸ். பானை செய்வதற்கு மண்ணு மெட்டீரியல் காஸ், குயவன் இன்டெலிஜென்ட் காஸ். அங்க ரெண்டும் வேற வேற. ஆனா இங்க இறைவன் தான் இரண்டுமே. திரும்ப பழைய பாடம் எல்லாம் சொல்லல, உங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டே இருக்கேன். உங்க மைண்ட்ல அந்த மெமரியில வருதான்னு பாத்துக்கோங்க. அதான் ரொம்ப, இதெல்லாம் விட்டுறக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் அடிப்படை. இது புரியலன்னா பின்னாடி அப்புறம் எதுவும் புரியாம போயிடும். ஏன்னா இந்த 7வதுல இருந்து அவர் டீல் பண்ற விஷயங்கள் முழுக்க இறைவனை பற்றிய விஷயங்களாக டீல் பண்ணும் பொழுது, இறைவனை பேசிக்கலி புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் எப்படி நாம தொடர்ந்து பாக்குறது? அது கஷ்டமா போயிடும் இல்லையா? அடிப்படை புரிதல் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். யஜ்யம் எல்லாம் நான் தான். அகம் கிரதுர் அகம் யஜ்ஞக அப்படிம்பார் பின்னாடி ஒரு அத்தியாயத்தில். நான் தான் இந்த யஜ்யமா, நீ பண்ணக்கூடிய அனைத்து காரியங்களிலும் அந்த யஜ்ய காரியங்கள் எல்லாத்துலயும் யஜ்யங்கிறது நானாத்தான் இருக்கேன். நம்ம பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகி தான் இதுக்கு ரிலேட்டட் ஸ்லோகம். ஏற்கனவே சொல்லிட்டார் அந்த விஷயத்த. நான் ஹோமம் செய்யறவன நான் தான், கரண்டி நான் தான், ஹோமத்துக்கு போடுற ஹவுஸ் நான் தான், நெய் நான் தான், ஹோமகுண்டம் நான் தான், எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? அங்க பிரம்மம் தான் எல்லாமே அப்படின்னு. அப்படி அங்க பிரம்மம் தான் எல்லாமேன்னு சொன்னோமோ அதே மாதிரி இறைவன் இந்த இறைவன் தான் அது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறதுக்காக இங்க அதி யஜ்ஞக அப்படின்னு சொல்லியிருக்கு.
அடுத்தது என்ன? அத்தியாத்மம் அப்படின்னு. அத்தியாத்மம் போனதுலயே சொல்லிட்டாரு அத்தியாத்மம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னா, என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறச்சே நான் தான் இறைவன்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேனா இல்லையா? இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா என்னை விட்டுட்டு வேற இடத்துலன்னு அர்த்தம் இல்லை. எங்கேயும் அது அவர் தான் இருக்கார். எல்லா இடங்களிலும் அவர் தான் நீக்கமர நிறைந்திருக்கிறார். நம்ம அந்த இறைவனுக்கு பேர் பிரம்மன், தூய உணர்வு அப்படின்னு வச்சு நம்ம ஒரு அட்ரஸ் பண்றோம், அவ்வளவுதான். மற்றபடி அடுத்தது என்ன சொல்ற, இவர்கள் அறிகிறார்கள். அப்புறம் யுக்த சேதசக, இறைவனை சரணடையக்கூடியவர்கள் அவர்கள் வைதிக மார்க்கத்தில் நன்கு உள்ளத்தை செலுத்தியவர்களாய் அப்படின்னு இருக்கிறதுனால எல்லாரும் கோவில்ல பூஜை பண்றவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த வைதிக மார்க்கம்னு சொன்னா வேத வழியில் நடப்பவர்கள். மம வர்த்தமானு வர்த்தந்தேன்னு முன்னாடி பகவான் ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. நான் காட்டிய வழியில் அவர்கள் நடப்பதனால் நான் அவர்களுக்கு கேட்டதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் காட்டிய வழி என்பது என்னன்னா வேதம் தான். வேத வழியில் அவர்கள் நடப்பதனால் நான் அவர்களுக்கு காங்ஷந்த கர்மணாம் சித்திங்கிறதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. அப்ப நான் அந்த அந்த அதை சொல்றது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இந்த வேத வழியில் வேதம் என்ன சொல்றது? சத்தியம் வத தர்மம் சர அப்படிங்கிற சாமானிய தர்மங்கள் எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடிய அனைவரும் வைதிக வழியில் நடக்கக்கூடியவர்கள் தான். இன்னும் ஒரு படி மேல நமக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா நம்ம யாருமே வேதம் படிச்சவங்க கிடையாது. அப்ப நமக்கு உடனே தோணும், நான் வேதமே படிக்கல, நான் என்ன பண்றது? திருக்குறள் படிச்சு, அதுக்குதான் திருக்குறள் படிக்கிறோம், இதுக்காக தான் திருக்குறள் படிக்கிறோம். நம்ம வேதம் படிக்கலன்ற குறை நமக்கு வேண்டாம். அங்க இருக்கிறது தான் இதுல இருக்குங்கிறதுனால நம்ம சத்திய வாக்கு, சுவாமிஜியோட வாக்கு, அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை ரெஃப்யூட் பண்றதுக்கு இங்க ஆளே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு டீப்பா ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறமா சொல்லியிருக்காரு. சும்மா வாய்க்கு பிடிச்சதோ மாங்காய்க்கு பிடிச்சதோ சும்மா எல்லாம் சொல்ற ஆள் கிடையாது. அதனால நமக்கு அந்த அந்த சத்தியத்துவம் நமக்கு தெரியும் இல்லையா? அதனால நாம சொல்றோம், திருக்குறள் படிச்சிருக்கோம் அப்படி, திருக்குறள் அறத்துப்பால் முழுவதும் கற்றேன் அப்படின்னாலே நான் வேத வழியில் நடப்பவர் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும். நான் சமாதானத்துக்கு சொல்றேன், தயவு செஞ்சு நினைக்காது. வேதமே படிச்சிருந்தா கூட திருக்குறள் படிக்கலைன்னா அந்த உண்மையிலேயே அது அவங்களுக்கு நிஜமான பலனை கொடுக்கறதுங்கிறது சிரமம்தான். ஏன்னா திருக்குறள்ல இருக்கிற அளவு எளிமையா வேற எங்கேயுமே இல்லை. அதனால சொல்றது இந்த விஷயம். அதுக்கு என்ன சொல்ற, இந்த அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் வேத வழியில் நடக்கக்கூடாது, தர்மமான வாழ்க்கை முறையை வாழ்கிறார்கள். சிம்பிளா வச்சுக்கலாம். பிரயாண காலே அப்பிச்ச, மரண காலத்துல நான் என்ன பண்ணணும், எப்படி நான் இறைவனை நினைக்கணும்? இது எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்குதானே. நமக்கு நம்மளே ஒரு கதை கூட சொல்லுவாங்க நிறைய பேர். இந்த மாதிரி நான் கடைசி காலத்துல கூப்பிடணுங்கிறதுக்குன்னே பையனுக்கு சுவாமி பேர் வச்சுட்டு கடைசியில கூப்பிடாம வேற எதையோ நினைச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கதை. அதே மாதிரி அஜோமிலா பாக்கியானத்துல இந்த நாராயணன்ற பேரை சொன்னா, நாராயண பட்டர்கள் வந்தார், யம பட்டர்களோட சண்டை போட்டார். இந்த கதையெல்லாம் நம்ம பாகவதத்துல இதெல்லாம் பார்த்துருக்கோம்னாக்க, அப்ப லாஸ்ட் இது ஃபேஸ் ஆஃப் மை லைஃப் எப்படி இருக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் எவ்வாறு இந்த இறைவனை நீங்க இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நான் கடைசியில் தானே, அப்ப பாத்துக்கலாம், லாஸ்ட் டைம் தானே, அப்ப பாத்துக்கலாம். இந்த லாஸ்ட்ங்கிறது எப்பன்னு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. இந்த கிளாஸ் முடிச்ச உடனே நான் போனேன்னா தெரிய போறதா என்ன? நிச்சயமா தெரியாது. எனக்கு தெரியாது இன்னும் எத்தனை நிமிஷம் எனக்கு ஆயுசு இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதனால எந்த க்ஷணமுமே இறை நினைப்பாவே இருக்கணுங்கிறது தான் அங்க ஆன்சர். அதுதான் அதான் பகவான் அழகா அது என்னென்ன அதுக்கு அதுல இருக்கிற சூக்ஷ்மங்கள் என்னங்கிற விஷயங்களை அழகா அவர் அடுத்த அத்தியாயத்துல சொல்லுவார். அவர்கள் அதையும் அறிகிறார்கள்ங்கிறத சொல்லி இதை முடிச்சுட்டார். நாம இப்ப இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்றோம். இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஒரு ஜஸ்ட் ஒரு குவிக் கிளான்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம இந்த சம்மரியையும் பார்த்த மாதிரி ஆயிடும். அடுத்த வகுப்புல இருந்து நாம முழுமையா இந்த 8வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இப்ப முதல் 3 ஸ்லோகங்கள் மையாசக்தமனா பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயன்னு ஆரம்பிச்சார் பகவான். நான் என்னை பத்தி முழுமையாக உனக்கு சொல்ல போகிறேன்னு ஒரு பிரதிஜ்ஞா வாக்கியம், முகவுரை சொன்னார். முதல்ல பகவான்னா யாருன்னு நீ எப்படி புரிஞ்சுக்கிறது? நமக்கு 1008 அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கட்டும்ப்பா, நான் சொல்றேன் என்னை பத்தி உனக்கு, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு. நான் உன்னோட ஃப்ரெண்டு கிருஷ்ணா அப்படின்னு நினைச்சுக்காத.
நான் அந்த கிருஷ்ணாங்கிற ரோல் பிளே வந்து கிருஷ்ணர்னு ஒரு ஒரு ஜென்மா எடுத்ததுனால இப்படி பண்ணிட்டு இருக்கேன். நானே இந்த 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 இதுதான் நான் ஃபைனைட்னு நினைச்சுக்காத, நான் இன்ஃபினிட் பிரம்மன்னு முன்னாடியே சொல்லிட்டேன் 4வது அத்தியாயத்துல. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அங்கேயே வந்து பகுநாம் ஜென்மநாமந்தே அப்ப அதை சொல்லும் பொழுது அஜோபிசன் அவ்யயாத்மா அங்கெல்லாம் வந்து ஒரு கோடி காமிச்சுட்டாரு. ஸ்டில் அந்த அந்த பகவான்கிற அந்த கான்செப்டுவலா அது என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நான் உனக்கு இங்க ஆரம்பிக்கிறேன். அதனை வந்து ஞானமாகவும் விஞ்ஞானமாகவும் அறிய வேண்டும். ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னு இந்த சகுணமாகவும் நிர்குணமாகவும் இந்த இறைவனை அறிய வேண்டும். ரெண்டுமே வந்து நமக்கு வேணும் தான். மனசுக்கு ஒரு பிடிமானத்துக்கு சகுனமும் வேணும். அந்த பிடிமானத்திலேயே நிக்க கூடாது, அதை தாண்டி நம்ம வந்து கிராஜுவேட் ஆகணுங்கிறதுக்காக நிர்குணம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படிங்கிறதுனால ஞானம் விஞ்ஞானம் இறைவன் இன்னும் நம்ம ஞானம் விஞ்ஞானத்துக்கு நிறைய அர்த்தம் பார்த்திருக்கோம். பிரம்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஞானம், அந்த பிரம்மனே நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது விஞ்ஞானம். இங்க இந்த கான்டெக்ட்ல போட்டா இறைவன் யார் என்று தெரிந்து கொள்வது ஞானம், அந்த இறைவனே நான் என்று தெரிந்து கொள்வது விஞ்ஞானம். அந்த இறைவனுக்கும் எனக்கும் வேறுபாடு இல்லை எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது விஞ்ஞானம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது. அதனால இந்த முதல் 3 ஸ்லோகங்கள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த என்ன விஷயத்த நான் இந்த இதுல டீல் பண்ண போறேன். இது நம்ம ரொம்ப முக்கியமான சாப்டர். ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிற 7, 8, 9, 10, 11, 12 இது பூராவுமே வந்து தத்பத விசாரம் தான். இந்த தத்பத விசாரத்துக்கான முகவுரையாக நாம இதை எடுத்துக்கலாம். அப்ப அதுக்காக அதனால விஷயத்த சொல்ற என்ன என்ன டீல் ஆக போகுதுங்கிற விஷயத்த சொல்ற. இதை தெரிந்து கொள்வதற்கு என்ன தகுதி அப்படின்னு சொன்ன மனுஷியானாம் சகசிரேஷு கச்சித் யததி சித்தையே எததாமப்பி சித்தானாம் கச்சின்மாம் வேத்தி தத்துவத்தக. யாரோ சில பேருக்குத்தான் இந்த தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை வருது. அதுலயும் சில பேருக்குத்தான் என்ன தத்துவத்தக உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்க முடியறதுப்பா. சோ தகுதியை வளர்த்துண்டாதான் பகவானை தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுடுறது. நம்ம எல்லாம் ஒரு பேட்டிங் போட்டுக்கலாம், நமக்கெல்லாம் தகுதி இருக்கு, பகவானை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. அடிக்கடி நம்மளுக்கும் அது தேவையா இருக்கு. ஹே மகாபாஹோ, ஹே பரந்தப்பன் அவனை மட்டும் சொன்னா போருமா, நமக்கும் ஏதாவது போட்டுக்க வேண்டியதும். அப்புறம் 4வது ஸ்லோகத்துல இருந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பரா பிரகிருதி அபரா பிரகிருதிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணி ஈஸ்வர ஸ்வரூபம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத சொல்ற. முதல்ல அபரா பிரகிருத்திய சொல்லிட்ட, அப்புறம் இந்த அபராங்கிறத புரிஞ்சு கொண்டு பராங்கிறது என்ன அப்படின்னு ஏதத்யோனி இனி பூதானி சர்வாணி திபதாரய அகம் கிருத்ஸ்ய ஜெகதக பிரபவ பிரளயம் சதா. இந்த பராபிரகிருத்தியாக இருக்கும் என்னுடைய சக்தியை பெற்றுத்தான் இந்த ஜெகத்தானது கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஜெகத்தை முதல்ல காமிச்சுட்டு அப்புறம் நான் அதுக்கான இத ஆதாரத்தை நான் தாங்கிறத உனக்கு சொல்றேன்னு பராவையும் சொல்ற அபராவையும் சொல்ற. இந்த 4ல இருந்து 7 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள். அப்ப நமக்கு 2 ஆங்கிள் ஆஃப் இது தெரியறது, பகவான் தெரியறது. ஒரு ஆங்கிள் வந்து நம்ம திருஷ்டமா பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆங்கிள் சகுணம்னு வச்சுக்கலாம். இன்னொரு ஆங்கிள் என்ன, நிர்குணமாக இருக்கிறது, அந்த நிர்குணத்தினால்தான் இந்த சகுணம் வெளிப்படுகிறது அப்படிங்கறத நமக்கு இந்த 2 விஷயங்களை கிளியர் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன சொன்னார், இந்த ஈஸ்வரன் தான் எல்லாத்துலயுமே இருக்காருங்கிற விஷயத்த நமக்கு புரிய வைக்கிறார். மத்த பரதரம் நாண்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகணா இவ. எப்படி மணிகள் ஒரு மணி ஒரு கயிற்றில் கோர்க்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல இந்த ஜெகம் முழுவதும் நான் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், இந்த ஜெகம் இப்படி இருப்பதற்கு, இந்த ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு நான் தான் காரணங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. அப்படி இருக்கு. அப்புறமா என்ன சொன்ன, கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ்வர தரிசனத்தை எங்கெல்லாம் பார்க்கலாம், ஈஸ்வர தரிசன உபாயம் சொன்ன, எங்கெல்லாம் பார்க்க முடியும் அந்த ஈஸ்வர தரிசனத்தை. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தார். தண்ணியில நான் ரசமா இருக்கேங்கிறது ஆரம்பிச்சு சோகம் அப்சு கவுந்தேயங்கிறதுல ஆரம்பிச்சு எது வரைக்கும் சொன்னார் அப்படின்னா 12வது ஸ்லோகம் வரைக்கும் இது பூரா ஈஸ்வர தரிசனத்துக்கான ஒரு உபாயத்தை அவர் சொல்றார். நான் தான் எல்லாவற்றுக்கும் பீஜமாக இருக்கிறேன், நான் தான் பலமாக இருக்கிறேன், இந்த எல்லா அதாவது இது எல்லாம் முக்குணமயமாக இருக்கிறது. அது முக்குணமயமாக இருந்தாலும் அங்க எல்லாவற்றிலும் இருப்பது நான் தான். ஆனா அது எல்லாவற்றிலும் நான் தான் இருக்கிறேன் என்றாலும் அவை என்னிட நான் தான் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த அங்க சொன்ன. அடுத்தது சொன்னார்,
இதுல இந்த 13ல வந்து இந்த சம்சார துக்கத்துக்கு என்ன காரணமா இருக்கு? என்ன காரணம்னா இந்த 3 குணங்கள் தான் காரணம். முக்குணமயமான இந்த மாயை இருக்கே, அதுதான் இந்த ஜெகத் முழுவதும் வியாபிச்சு இருக்கிறது. அதுதான் இது வந்து எல்லாவற்றையும் என்ன சொல்றது, ஊடுருவி இருக்கிறது. ஆக்சுவலா பார்க்க போனா நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா, எல்லாவற்றையும் ஊடுருவி இருக்கிறது பிரம்மன். ஆனா இந்த மாயை அட்ராக்டிவா இருக்கிறது, அவன் மணியை பாக்குறோம், கைத்த விட்டுறோம். அதான் விஷயம். அப்ப அதனால என்ன சொல்றேன், திரிபீர் குணமயீர் பாவை ரேபி சர்வம் இதம் ஜெகத்து மோகிதம் நான் அபிஜானாதி மாமேபிய பரமபியம். நான் தான் அங்க அவ்வியமா அழிவில்லாததா இருந்து தாங்கிட்டு இருக்கேன்னு என்னை யாரும் கண்டுக்கவே இல்லப்பா, மாயையே கண்டுக்கிறாங்க. சோ என்ன சம்சாரம், அதனாலதான் சம்சார துக்கத்துல மாட்டிக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னார். அதுல இந்த விடுபடுறதுக்கு வழியாக அந்த 14வது ஸ்லோகத்தை சொன்னார், என்னையே சரணடைந்தவர்கள் வழிபடுவார்கள். சரி, அப்படி சரணடையாதவர்கள் என்ன சொல்றார், துஷ்கிருத்தினா மூடாக, அவன் வந்து அவன் திரும்ப திரும்ப வந்து இந்த சம்சார சூழல்ல அவன் இருந்து கொண்டேதான் இருப்பான். சரணடைந்தால் அவன் நன்மை பெறுவான். சரணடைபவர்கள்ல வகைகள் சொல்றார், 4 பக்தர்களின் வகைகள். எத்தனை வகைகள் இருக்கு, சதுர்விதோ பஜந்தோமா சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுக்ருத்தினோர்ஜுன, அது எல்லாமே சொன்னார். அந்த ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பக்திங்கிறது ஒரு இண்டிபெண்ட் ஆக்டிவிட்டி கிடையாது. பக்திங்கிறது ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. முதல்ல ஆரம்பத்துல எனக்கு இதை கொடுப்பான்னு கேட்கதான் போவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசு வந்து பக்குவம் அடைய அடைய நாம என்ன பண்ணுவோம்னா, கேட்கறது நான் தன்னை போல நின்று போயிடும். போய் சும்மா சாமி பார்த்துட்டு வந்துருவோம். அப்புறமா நம்ம படிக்க 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 அதுக்கப்புறம் நம்ம போகும்போது பிரமிப்பா இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இருக்காது, வேற ஒண்ணும் தோணாது, வேற ஒண்ணும் கேட்கறதுக்கு இப்ப இருக்காது. என்னத்துக்கு இது கேட்கறதுக்கு, என்ன கேட்டாலும் இந்த அழியத்துல ஒரு விஷயத்த கேட்க போறேன், அதை போய் என்கிட்ட கேட்கறது. பார்த்தேன்ப்பா அவனை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்ல அலங்காரம், செம சூப்பர், வந்துட்டேன், அவ்வளவு முடிஞ்சது. மனசு வந்து அப்படியே நீல் பிளாங்க்ஸ், வெறும் இதுவா போயிடும், எந்த தாட்டும் இல்லாம போயிடும். இதெல்லாம் எலிவேட் ஆகும். அதுதான் அந்த பக்தனுடைய எலிவேஷனை தான் அடுத்தடுத்தது சொன்னார். அப்புறம் 17ல இருந்து 19 வரைக்கும் ஆஸ்திகர்கள்லயே எனக்கு சிறந்தவன் ஞானிதான், அவனைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அப்புறம் 20ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்தியில இருக்கக்கூடிய வகைகளை சொன்னேன். பக்தன் வகைகள் சொல்லிட்டேன். அப்புறம் இப்ப ஒரு 3-4 மினிட்ஸ்ல முடிக்கிறேன் நானு. ஒரு எக்ஸஸ் ஆகும், ஒரு 5 மினிட்ஸ் பாத்துக்கோங்க. 20ல இருந்து 23 என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, பக்தரோட வகை சொன்னார் இல்லையா, இப்ப பக்தியினுடைய வகையை சொல்றார். முதல்ல சகாம பக்தி, அந்நிய தேவதா பக்தி அப்படின்னு ஆரம்பிச்சார். அந்த அந்நிய தேவதா பக்திங்கிறது எப்படி இருக்கு, அது அவர்கள் எப்படி எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் அவர்கள் வழிபட்டு என்னென்னலாம் கேட்கிறாங்களோ அந்தந்த தெய்வங்களின் மூலமாகவே நான் தான் அத்தனையும் கொடுத்து அவர்களுடைய ஸ்ரத்தையை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொன்னார், நிர்குண பிரம்மத்தை இந்த 24ல இருந்து ஆரம்பிச்சு நிர்குண பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த தன்மை, அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தைக பரம்பாவம் அஜானந்தக மமாவியம் அனுத்தமம். அந்த நிர்குண பிரம்மத்தினுடைய லட்சணங்கள் எப்படி வந்து பக்தன் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அதுக்கான அவரே சொல்லிட்டார், ஆனா நான் வந்து பிரகாசமா இருக்கிறது இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாயையானது மறைக்கிறது. நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிருத்தக. இந்த நிர்குணத்தை பார்க்கறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் வந்து அஸ்திவாரம் இருக்கு கட்டடத்துக்கு மேலங்கிறத என் மனசு நினைக்கவே மாட்டேங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கட்டடத்தோட அழகுல நான் மயங்கி போயிட்டேன். உதாரணத்துக்காக இதை சொல்றேன். அப்ப நான் அதனால என்ன சொல்றாரு, அந்த மாயைங்கிறது மறைக்கிறது இல்லையா, அதனால அவன் மூடனா இருக்கான். நான் தான் இருக்கேன், அங்க பிரியமா இருக்கேங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவன் அந்த அந்த சகுனத்தை பார்த்து அவன் வந்து அதுதான் ஃபைனைட்னு நினைச்சுட்டு ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் மீ அப்படின்னு நினைச்சுக்கிறான். நான் அந்த ஃபைனல் வெர்ஷன் நான் கிடையாது, அது இல்ல ஃபைனல் வெர்ஷன் அப்படிங்கறத சொல்றேன். 24ல இருந்து 26 வரைக்கும் இந்த மாயை பத்தி தன்னுடைய நிர்குண ஸ்வரூபத்தை சொல்லி, அது ஏன் தெரியலங்கிறது மாயை தான் காரணம், அந்த மாயை எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து அந்த பக்தனை பத்தி மட்டும் இல்ல, இருக்கிறது எல்லாத்த பத்தியும் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே தெரியும். ஆனா அவன் மாயைக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறான், அதனால அவனுக்கு அது தெரியாதுங்கிற விஷயத்த சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், 27, 28, 29, 30 எல்லாமே வந்து இந்த
மாயையிலிருந்து விடுபட்டு அவர்கள் எப்படி இறைவனை சரணடைய வேண்டும், அப்படி சரணடைந்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன? ஃபர்ஸ்ட் 27ல என்ன டீல் பண்ணாருன்னா, இருமைகளுக்கு மயங்குவது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசினார். இச்சா துவேஷ சமுத்தேன துவந்த மோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப. ஆரம்பத்திலேருந்து அவன் இந்த விருப்பு வெறுப்போட தான்ப்பா அவன் உறவாடி கொண்டு இருக்கிறான். சர்க்கே பிறந்ததிலிருந்து அவன் அப்படித்தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார், இதை யார் வந்து இந்த புண்ணிய கர்மங்கள் எல்லாம் பண்ணி அறவழியில் வாழ்க்கையை நடத்தி பாவங்களை குறைத்து புண்ணியங்களின் வசத்தினால் அவர்கள் என்னை சரணடைகிறார்களோ அவர்கள் வந்து மேலான நன்மைகளை பெறுகிறார்கள். அந்த மேலான நன்மைகள் என்ன அப்படிங்கிறதுதான் கடைசி 29, 30 ரெண்டுத்திலயும் நம்ம பார்த்தோம். இந்த விஞ்ஞானத்தினுடைய இறைவனை முழுமையாக உணர்ந்து கொள்வதனுடைய பயன் என்ன, ஞானம்ங்கிறத சொல்ற, இங்க விஞ்ஞானத்தினுடைய பயன் என்ன அப்படிங்கிற விஷயத்த இங்க 29, 30 தான் சொல்ற. அப்போ நம்ம சகுண பிரம்மத்தை இது பண்ணி உபாசனை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மனது பக்குவப்பட்டு அதுக்கப்புறம் நிர்குண பிரம்மமாக அந்த இறைவனை நன்றாக புரிந்து கொண்டு நிர்குண பிரம்ம உபாசனையின் மூலமாக அவன் பெறக்கூடிய நன்மைகள் பலவாக இருக்கிறது. அந்த நன்மைகள்லயே முக்கியமான நன்மை என்னன்னா, பிறப்பு இறப்பு சுழலை அவன் கடக்கிறான். அதான் இறைவனை அறிந்தால் எனக்கு என்னப்பா கிடைக்கும்னா, திரும்பியும் பிறக்கவே வேண்டாம். அதுதான் வந்து இறைவனை அறிவதனுடைய முக்கியமான பலன் அப்படின்னு நாம வந்து இதை புரிஞ்சுக்கலாம். இந்த அளவுல நாம இன்னைக்கு இந்த அத்தியாயத்தை, இந்த வகுப்பை நம்ம நிறைவு பண்றோம். எல்லாருக்கும் நான் எப்பவும் சொல்ற அப்பீல் தான், படிச்சாச்சு அப்படின்னுட்டு அப்படியே தூக்கி வச்சிடாதீங்க. புனஸ்ரவணம் பண்ணணும். ஒரு சாப்டர் முடிச்சாச்சு அப்படின்னா அந்த சாப்டர்ல நம்ம என்ன படிச்சோம், அதுல என்ன நமக்கு வந்து இன்னும் புரியாத விஷயம் இருக்கு, அதை நம்ம எவ்வளவு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடணும். போட்டா அடுத்தடுத்த அத்தியாயங்கள் படிக்கிறதே நமக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் நிச்சயமாக குறையும். அதனால நீங்க நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் கூடும், படிக்க படிக்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும். அந்த அளவுக்கு நாம இந்த சத்சங்கத்தை இந்த அளவுல முடிச்சுக்கிறோம். 8வது அத்தியாயத்தை அடுத்த சத்சங்கத்துல நாம படிக்கணும். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக.